ரீடர்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். ஸோ பிகினர்ஸ்க்கு புக் சஜஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான் நீங்கள் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து நான் பண்ணுறது, எல்லாத்தையும் பற்றின ஒரு சில ப்ரோ டிப்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பெரிய புக்ஸ்லேருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சூஸ் புக்ஸ் தட் சால்வ் யுவர் ப்ராப்ளம். அதாவது உங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளமை என்னென்ன புக்ஸ் சால்வ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரியான புக்ஸை செலக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ரீடிங் கம்யூனிட்டியில் ஒரு புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் அப்படி தான் உங்களுக்கு ரெகுலராக ரீடிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற ஒரு புக்கில் ப்ரிண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ. ரீட் வாட் யூ இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க டாபிக்ஸில் இருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ரீடிங் உங்களை கன்சிஸ்டன்சியான ரீடிங்க்கு கொண்டு போகும். அண்ட் குவிட் போரிங் ரீட்ஸ். அதாவது ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் யோசிக்காமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் சரி. த கோல் ஆஃப் ரீடிங் இஸ் அப்ளிகேஷன், நாட் மெமரைசேஷன். அதாவது ஒரு சில பேர் வந்து நான் இந்த புக் படித்தா என்னால் அதை ஞாபகமே வச்சுக்க முடியல அப்படின்னு நினைப்பாங்க. படிக்கிற எல்லா புக்கையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. அதை நம்ம ரியல் லைஃப்க்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதுக்கான டைம் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரைன் ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். புக்கிலெல்லாம் போய் இவ்வளோ காசு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. புக்கில் பைசா போடுறது எப்போயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், எக்ஸ்பென்ஸ் கிடையாது. தென் ரீடிங்னு வந்துட்டால் இந்த ஒரு ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபிசிக்கல் புக்ஸ் மட்டும்தான் படிக்கணும், பிடிஎஃப் கிட்ட போகவே கூடாது. பிகாஸ் பிடிஎஃப் இஸ் அ பாய்சன். அண்ட் தென் ஒரு புக்கை எடுத்துட்டால் கம்ப்ளீட்டாக அதை முடிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இப்போ ஹாஃப் ஃபினிஷ்டு புக்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ ஒரு புக்கை ஹாஃப் ஃபினிஷாக விடுறதுல எந்த வித தப்புமே இல்லை. டிப்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா தமிழ் புக்ஸ். ஸோ நான் வந்து தமிழ் புக்ஸ் அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன். நான் படித்ததில் பிகினர்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் வந்து தமிழில் பிகினர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு புக் என்ன அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள். அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் இன்னைய வரைக்கும். ஸோ தட் மச் இம்பேக்ட் ஹீ கேவ் இன் தட் புக். ஸோ அந்த ஒரு மனுஷன் எனக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்காரு என்னோட லைஃப்பில். அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எ காமன் மேன் டு எ மிசல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னியை அவ்வளோ அழகாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக எழுதியிருப்பார் அப்துல் கலாம் சார். எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வீட்லேயும் இந்த அக்னிச்சிறகுகள் புக் இருக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் அந்த புக்கு உங்களை அவ்வளோ சேஞ்ச் பண்ணும். எனக்கு நடந்த மாதிரியே உங்கள் லைஃப்லையும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். தென் செகண்ட் என்னென்னா, அதுவும் அப்துல் கலாம் சார் எழுதினதான், வாழ நினைப்போம் வாழ்வோம், பாத்வேஸ் டு கிரேட்னஸ். ஸோ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து அவருடைய 35th புக்கு, ட்ரீம் ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அப்துல் கலாம் சார் நினச்ச எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக நாம் பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட புக்ஸு. ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட புக்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புக் வந்து தபால் பட்டி எழுதிய கடிதம் அண்டு சாக்ரட்டிஸின் சிகப்பு நூலகம். இந்த சாக்ரட்டிஸின் சிகப்பு நூலகம் புக்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங்கை ஒரு 50 பக்கத்தில் இவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமா அப்படின்றது இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா இந்த கதையை நீங்கள் கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் இந்த 2 புக்கையுமே நீங்கள் சிங்கிள் சிட்டிங்கில் முடிச்சிடலாம். இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் வந்து லாஸ்ட் இயர் தான் எழுதினார். நாம் எல்லாருமே லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போடுவோம். ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒரு பையனுக்கு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் இந்த ஒரு கதை. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா கோபி அண்ணாவோட புக்ஸ். ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. கோபி அண்ணாவோட லைஃப்பில் மீட் பண்ண பர்சன்ஸ் ஆகட்டும், அவர் யாரெல்லாம் மீட் பண்ணார், அவரை சேஞ்ச் பண்ண புக்ஸ் என்னது, அவர் பண்ண ட்ராவல் என்ன, அவர் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப அழகான இன்சிடென்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக கொண்டு வந்து அண்டு கோபி அண்ணாவுக்கே இருக்க ஸ்டைலான எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறமான உரைநடைகளை எழுதியிருப்பார். ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க பை மிஸ்டர் கோபிநாத் சார். அண்ட் தென் தமிழ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு பர்சனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது, பாரதியார்.
ஸோ பாரதியாரோட கவிதைகள் என்னை இம்பேக்ட் பண்ண அளவுக்கு வேறு யாரோட கவிதைகளுமே இன்ன வரைக்கும் என்னை இம்பேக்ட் பண்ணவே இல்லை. ஈவன் த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் நான் எத்தனை பேரை படிச்சிருக்கேன், பாரதியாரோட கவிதைகளை தாண்டி யாரோட கவிதையும் மண்டையிலே நிற்கிறேன். பிகாஸ் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக எழுதியிருக்காரு அந்த மனுஷன். அண்ட் தென் நீங்கள் லவ்னு வந்துட்டா பாரதியாரை தாண்டி இன்னொருத்தரை நீங்கள் யோசிக்கவே முடியாது. கண்ணம்மா எனது குலதெய்வம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. கண்ணம்மா எனது குலதெய்வம், கண்ணம்மா எனது காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு பாரதியார் கவிதைகள் புக்கு வந்து இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரின்னு அப்படின்னா ஹேபிட்ஸ். ஸோ ஹேபிட் சேஞ்சிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அட்டாமிக் ஹேபிட்ஸ். இன்றைக்கி நான் இவ்வளோ ரெகுலராக புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அட்டாமிக் ஹேபிட்ஸை நான் ஃபஸ்ட்டு படித்தது தான். ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸை பற்றின இன்ட்ரொடக்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. படிக்கவே இல்லை அப்படின்னா தயவுசெய்து உட்காந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் தென் இக்கிகை ஒர்க் ஆகட்டும், என்னுடைய நார்காட்டிக் ரைடர்ஸ் சேனல் ஆகட்டும், இது ரெண்டுமே என்னுடைய இக்கிகையை சார்ந்து தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இக்கிகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்குள்ளே உங்கள் லைஃப்பை நீங்கள் கம்பைல் பண்ணணும். அந்த ஃப்ளோ சார்ட்டில் வெறும் ஒரு 4 கேள்வி தான் கேட்பாங்க. வாட் யூ லவ், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அண்ட் வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், வாட் யூ ஆர் குட் அட். இந்த 4 கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 4 கொஷினுக்கான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் அந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே இந்த புக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இக்கிகை வந்து நீங்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு புக்காக இருந்தாலும், இந்த ஜாப்பனீசம் அப்படின்ற புக் வந்து நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருந்தேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்த புக் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். ஸோ இந்த புக் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா திங்க், ஆக்ட் அண்ட் ஸ்பீக் அப்படின்ற அந்த 3 வார்த்தைக்கு உள்ளே அடங்கின ஒரு பெரிய புக் அப்படின்னா இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற இந்த புக் தான். இந்த புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், ஸ்டார்ட் ரீடிங் திஸ் புக். அண்ட் இந்த புக்கு வந்து எந்த கேட்டகரியை பற்றி பேசுது அப்படின்னா 8th wonder of the world அப்படின்ற கேட்டகரி பற்றி இந்த புக் பேசுது. அண்ட் அந்த 8th wonder of world எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதையும் இந்த புக் பேசுது. இந்த புக் அப்படின்னா தி காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து 8th wonder of the world. ஸோ அப்படின்ற அந்த காம்பவுண்டிங்கை ரொம்ப அழகாக, ரொம்ப பெரிய மேஜிக்கே இல்லை, இது ரொம்ப சிம்பிள். நீ டே பை டே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் காம்பவுண்டு. அதுதான் உனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை படிக்க ஆரம்பிங்க. தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபைனான்ஸ் அண்ட் வெல்த். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேட். ஸோ இந்த புக்கை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ESBI எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ் மேன் அண்ட் இன்வெஸ்டர், 4 கேட்டகரியில் நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அசட் மேக்கிங்னா என்ன, அசட்னா என்ன, லைபிலிட்டினா அப்படின்றத ரொம்ப நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் அ ஃபினான்ஷியல் பிகினர். தென் செகண்டாக பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா தி 7 ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் சக்ஸஸ் பை தீபக் சோப்ரா. ஸோ இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த புக்கில் இருந்து என்னால் இப்போயும் மறக்க முடியாத 2 கேள்வி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஹவு கேன் ஐ ஹெல்ப் அண்ட் ஹவு கேன் ஐ சர்வ். ஸோ இந்த ஒரு 2 கேள்வி எப்போயுமே உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் சக்ஸஸ் புக்கு வந்து எ பாக்கெட் கைட் டு ஃபில்ஃபில்லிங் யுவர் ட்ரீம்ஸ். தேர்டாக பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா எலான் மஸ்க் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்மென்ஸ் இந்த புக்கை படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ்மென்ஸ் ஆகட்டும், இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்த ஒரு புக்கை கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. என்ன புக் அப்படின்னா 0 to 1 பை பீட்டர் தேல். ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வேஸ் டு ஸ்டார்டிங் அ பிஸ்னஸை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லும். when it's come to a பீட்டர் தேல் புக், read twice. அடுத்த புக் என்ன அப்படின்னா 70 வருஷமாக பெஸ்ட் செல்லர் கேட்டகரியை அந்த புக்குக்காகவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் அந்த புக்கு இது வரைக்கும் செல் ஆகிருக்கு. பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் எவர் ரிட்டன். நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்ட புக் தான். என்ன புக் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். ஸோ இந்த புக்கில் இருந்து ஸ்டில் ஐ காண்ட் ஃபர்கெட் தட் ஒன் பேசேஜ் மீன்ஸ் பர்னிங் டிசைர். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே ஒரு பர்னிங் டிசைர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்னிங் டிசைர் தான் இன்னை வரைக்குமே எந்த ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த பர்னிங் டிசைர் எனக்குள்ளே வந்து ஒட்டிக்கும். ஹைலி ரெக்கமெண்டட் புக் ஃபார் அ பிஸ்னஸ்மென்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் தென் இந்த ஒரு 4 ஃபார்முலா தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க.
சேவ் அட்லீஸ்ட் 10% ஆஃப் யுவர் இன்கம். உங்கள் வருமானத்தில் வர 10%ஆவது நீங்கள் சேர்த்து வைக்கணும். கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்ஸ். அதிகமாக காசே செலவு பண்ணாது. விஷயத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சுக்கோ. இன்வெஸ்ட் வைஸ்லி. இன்னொரு கேட்டகரி நான் அதிகமாக ஃபாலோ பண்ணேன். மேக் யுவர் கோல்டு ஒர்க் ஃபார் யூ. கோல்டு சேர்க்கறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இந்த புக் ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணும். ஸோ என்ன புக் அப்படின்னா தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான். இந்த 4 ஃபார்முலா தான் இந்த புக்கில் ஒரு ஆன்ஷியன்ட் ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த புக் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வெல்த் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தேவையில்ல ப்ரோ, ஏதாவது ஒரே ஒரு புக் இது எல்லாத்தையும் அடங்கின மாதிரி ஒரு புக்கை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்ன புக் அப்படின்னா ஆல்மனக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். ஸோ நான் படித்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். ஸோ ஒரு பிகினருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கல் வேஸ் வெல்த்னா என்ன அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ண டெக்னிக்கை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கோட இம்பேக்ட் இன்னும் என்னை விட்டு போகல. எந்த புக்குமே எனக்கு தேவையில்லை வெல்த் கேட்டகரியில் நீ இந்த ஒரு புக்கு மட்டும் படிடா அப்படின்னா ஆல்மனக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் புக்கை நான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபிலாசபியில் நான் சொல்ல போகிற இந்த புக்கை அவ்வளோக்கா யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. என்ன புக் அப்படின்னா தி லிட்டில் பிரின்ஸ் பை ஆண்டனி செயின்ட் டி எக்ஸுபெரி அப்படின்ற ஆத்தர் எழுதின இந்த புக் தான். ஸோ ஒரு குட்டி இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அவைலபிளாக இருக்கும். அடுத்து எப்படா நம்ம இந்த புக்கை உட்காந்து படிப்போன்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இந்த புக்கை சிங்கிள் சிட்டிங்கில் முடிச்சிருங்க. நம்ம எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை இந்த புக் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா உங்கள் மைண்ட் எனக்கு இடியாப்பம் மாதிரி குழம்பினே இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறதுனே தெரில, எதை எடுத்தாலும் டென்ஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன புக் அப்படின்னா தி சீக்ரெட். ஸோ இந்த சீக்ரெட் புக்கு உங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கும். அண்ட் தென் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அப்படின்ற ஒரு மெசேஜை ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா சித்தார்த்தா பை ஹெர்மன் ஹெஸ்ஸே. புத்தருடைய லைஃப்பை தழுவி ஒரு நாவலாக எழுதப்பட்ட ஒரு புக்கு. ஸோ த மோஸ்ட் இம்பேக்டட் புக் இன் மை லைஃப். ஸோ இந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஆல்கமி ஆஃப் நத்திங்ன்ற புக்கை நான் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவ்வளோ பெரிய இம்பேக்ட் அந்த புக்கை கொடுத்துருக்கு. ஸோ அது சிம்பிள் ரீடிங் தான், சின்ன ஒரு 150 பேஜஸ் தான். அவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷில் ஒரு நாவலை ரொம்ப அழகாக ஒரு லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த புக்கில் வர ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், லவ் ஆகட்டும், எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் உங்களை விட்டு மறந்தே போகாது. ஸோ அந்த கதை உங்களுக்குள்ளே அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டே இருக்கும் அந்த சித்தார்த்தா புக்கில். ஸோ அதனால் பிகினர் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்காது. அதுக்காக தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். டோட்டலில் எழுதின தி பவர் ஆஃப் நவ். இந்த புக் ஆக்சுவலாக நான் லைப்ரரியில் படித்தேன். இந்த புக்கில் இருந்து ஒரே ஒரு கேள்வி எனக்கு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா டு யூ ஹாவ் அ ப்ராப்ளம் நவ்? ஸோ அப்படின்ற இந்த ஒரு கேள்வி எல்லா டைம்லையுமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இப்போ எதாவது ப்ராப்ளம் இருக்கா? டு யூ ஹாவ் அ ப்ராப்ளம் நவ்? ஸோ இந்த ஒரு கேள்வியை மையப்படுத்தி தான் இந்த தி பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புக்கே இருக்குது. அண்ட் தென் ஒரு சின்ன விஷயம் இப்போது நீ பண்ணுறது தி பவர் ஆஃப் நவ், நீ இந்த டைமில் இருக்கிறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்றத அந்த புக் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பார். அண்ட் தென் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அந்த புக்கு. உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்த புக் Tuesdays with Morrie by Mitch Albom. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பழக்கத்தை நான் மாற்றிக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு எப்பவுமே டான்ஸ் ஆட அவ்வளோ கூச்சமாக இருக்கும். பட் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுறது கூச்சமே இல்லை. அண்ட் தென் லவ்னா என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக, லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்னா என்ன அப்படின்றத இந்த புக்கை தாண்டி அவ்வளோ ப்ராக்டிக்கலாக எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது எதுவுமே இல்லை. அண்ட் யூ வாண்ட் டை ட்வைஸ் ரீட் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் முடித்த உடனே நான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இறப்புனா என்ன, காதல்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா Tuesdays with Morrie அப்படின்ற அந்த புக்கை படிங்க. அடுத்த புக் என்ன அப்படின்னா A Manual for Living by Epictetus. ஸோ ஒரு 100 பேஜஸில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு புக்கு உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். என்னோடய ஏஜ் 25 to 30 அப்படியில் நான் இருக்கேன் ப்ரோ, ஆனால் இன்னமும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா புக்கை உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே விடாமுயற்சி படம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த விடாமுயற்சி அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு ஆப்டான ஒரு புக்கு அப்படின்னா இந்த புக்கை சொல்லுவேன், தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ. ஸோ நிறைய பேர் இந்த புக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் விடாமுயற்சிக்கான கம்ப்ளீட் எக்ஸாம்பிளே இந்த புக்கு தான். ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த புக்கை
மேக்ஸிமம் சிங்கிள் சிட்டிங்கில் முடிச்சிருவேன். பிகாஸ் அந்த 84 நாள் அந்த கடலுக்கு போய் அவனுக்கு மீன் கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு ஹூக் லைன் போதும் உங்களுக்கு இந்த ஒரு புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கடைசியில் அவன் பிடிச்சானா இல்லையா அப்படின்றத அந்த அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ டென்ஷனாக, அவ்வளோ அழகாக தனக்கு தானே சொல்லிக்கிற ஒரு மோட்டிவேஷன், அண்ட் தென் அவனுக்கு அந்த மீனை பிடிக்கிற இருக்க ஒரு கட்ஸு எல்லாமே இந்த புக்கில் எர்னஸ்ட் ஹெமிங்வே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். தி ஆல்கெமிஸ்ட் பை பவுலோ கோய்லோ. ஸோ இந்த புக்கை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்க இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த புக்கு வந்து லைஃப் இஸ் ஷார்ட் பை பீட்டர் அக்கின்ஸ். ஸோ இந்த புக்கோடைய கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்டல் கிளியராக ஆன்சர்ஸ் இந்த புக்கில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி புக்ஸு. இப்போ பார்க்கக்கூடிய 5 புக்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்து அப்ளை பண்ணக்கூடிய புக்ஸ் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ் பை சாந்தனு நாயுடு. ஸோ இந்த புக்கை பற்றி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பர்சன் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்றத ரியல் லைஃப்ல நமக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு சாந்தனு நாயுடு. ஸோ அவரோட லைஃப்பை பத்தின ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் இந்த ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ் அப்படின்ற இந்த புக்கு. ஸோ இந்த புக் படிக்க உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா 101 Essays That Will Change the Way You Think அப்படின்ற இந்த புக்கு. ஸோ காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போதான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், ஆர் +2 முடிச்சிட்டேன், எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஆர் இப்போதான் வந்து நான் ஒர்க்ல செட்டில் ஆயிருக்கேன், இதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது என் லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபெயிலியர், இதுக்கப்புறம் வந்து அடுத்து செகண்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியில இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை கம்முன்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் பார்க்க தான் பெரிய புக்கா இருக்கும். ஸோ இந்த 101 Essaysல டெய்லி ஒன்று கூட படிக்கல, அவ்வளோ 10 மினிட் ரூல இந்த புக்ல அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஒவ்வொரு எஸ்ஏஸை பத்தியுமே படிக்கிறதுக்கு. புக்கை படிக்க நீங்க சேஞ்ச் ஆகுறத ரொம்ப அழகா உணர்வீங்க. அடுத்த புக் வந்து டூ எபிக் ஷிட் பை அன்குர் ராய்கோ. ஸோ இப்போதான் நான் வந்து ஸ்கூல் முடிக்கிறேன், 12th முடிக்கிறேன், ஆர் நான் வந்து இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆத்தர் வந்து உங்களை வந்து கழுத்து இருக்க மாட்டாரு. அவர் லைஃப்ல நடந்ததே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. ஸோ அது உங்க லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அடுத்த புக் என்ன அப்படின்னா ஆஃபீஸ்ல சேர்ந்துட்டு ப்ரோ இந்த எம்என்சில போட்டு என்ன சாவடிக்கிறானுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு வந்து என் கரியர் தான் முக்கியம். இந்த புக் எதை பேசுது அப்படின்னா ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் பேசுது. அண்ட் தென் அது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ஏன்னா நானுமே ஒரு எம்என்சில தான் ஒர்க் பண்றேன். ஸோ இந்த புக்கு படிக்கும் போது டே என்னடா தலையில நடக்குதுலாம் திரையில எனக்கு காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்க பாக்குறது எல்லாமே இந்த புக்ல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் அல்டிமேட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் மேனுவல் அப்படின்ற இந்த புக்கு. இந்த புக் கிடைச்சா நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த புக்கை படிங்க. தேங்க்ஸ் ஃபார் சஜஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் ஃபைனலாக ஒரு புக் வந்து எனக்கு ரொம்ப கைட் பண்ண ஒரு புக்கு. ஆக்சுவலாக இப்போ அந்த புக் கையில் இல்லை, ஒரு லைப்ரரியிலேருந்து லெண்டிங்க்கு வாங்கினேன். 1 இயராக கையில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை கொடுத்துட்டு வந்தேன். என்ன புக் அப்படி அந்த புக்கோட ஆத்தர் பேர் கூட எனக்கு தெரியாது. ஸோ ஆஸ்க் ஒய் திங்க் ஒய் நாட் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரியில இருந்து நீயும் ரியல் லைஃப்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேபி ஒரு 150 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். நீங்க இது வரைக்கும் பார்த்த ஒரு லைஃப் ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் அந்த புக்கு சொல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். த மோஸ்ட் ஹைலி ரெக்கமெண்டட் புக் டு ரீட் ஃபார் எவ்ரிஒன். ரீடிங் அப்படின்னு வந்துட்டா ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம், நீங்க புக்கை ஆர்டர் போட்டுடலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கடை வாங்கி வச்சிடலாம். ஆனா படிக்கிறது மேட்டர் இல்லை, படிக்கிறதுக்கு உட்காரதான் மேட்டர். நான் மேக்சிமம் புக்கு வாங்குறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவோம், ஆனா படிக்கிறதுக்கே உட்கார மாட்டோம். ஸோ ஒரு பிளேஸ் செட் பண்ணிக்கிட்டு அந்த பிளேஸ்ல உட்காந்தா படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல உட்காரணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்ஸா நீங்க ரீட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Sivanesh.